இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் போய் திருமங்கலம் வாங்கினா நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க, மாப்பிள்ளைன்னா அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை இல்லை அந்த பையன் இன்னும் கூட வர்றாருன்னா அவர்கிட்ட காமிப்பாங்க, வெயிட்டு போட்டு காமிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கும்போது நீங்கள் யாரோ ஒரு 10 எட்டு கொடுத்துருப்பீங்க, யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜுவல்லரியில் கொடுத்துருப்பீங்க. அது 8 கிராம் செய்யக்கூடாது, 8 கிராம் கம்மியாக தான் செய்யணும், 7.25 கிராம் 7.5 கிராம் 7 கிராம் இப்படி தான் செய்யணும், 8 கிராமுக்கு மேலே அந்த மாங்கல்யம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படி பொண்ணு பார்க்குறது இல்லை, திருமாங்கல்யத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஐதீகம் இருக்குது. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி வந்து அறிவியல் வளர்ச்சியில் படிப்போட உச்சகட்டத்தில் இன்றைக்கி வந்து பையனுக்கும் நல்ல புரிதல் இருக்குது, பொண்ணுக்கும் புரிதல் இருக்குது. உணர்வுகள் பற்றி, உணர்ச்சிகளை பற்றி, பால் உணர்வுகளை பற்றி இதெல்லாம் தெரியணும். இது தெரிஞ்சால் தான் இது அடுத்தது என்னென்ன ஓரளவுக்குனாலும் அவங்க புரியும். நான் ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன். 2 பொண்ணு அவங்க வீட்டில். காதலை பற்றி அந்த பொண்ணு இந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுனா இதை பேச்சுவார்த்தைகள் நானும் அந்த நண்பரும் பேசிட்டோம். இந்த பொண்ணு 2 உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது, உசுன்னு அந்த கிச்சன்லேருந்து இப்படின்னு இருந்துச்சு. என்னடா அந்த இவர்கிட்ட என்னடா சொல்லுதுன்னு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீ காதலை பற்றி பேசக்கூடாதான், பொண்ணுக்கு தெரிஞ்சு விடுமா. இந்த பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு பையனும் பொண்ணும் எவ்வளோ வளர்ச்சியில் இருக்கிறாங்க. அதாவது இது சரின்னோ தவறுன்னோ தெரியாது. இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகள், இது ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கோ, பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கோ வரக்கூடிய ஈர்ப்புத்தன்மை இருக்கும். ஒரு பெண் வந்து யார்கிட்ட பேசுறது, ஒரு பையன் வந்து யார்கிட்ட பேசுறது, ஒரு சில விஷயங்கள் தான் அம்மாட்ட சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், ஒரு சில விஷயங்களை அந்த அனுசரணையான ஒரு பேச்சோ இல்லை நம்மளுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு யாரோ ஒருத்தர்